கம கம மனமனன எப்படி 20 மினிட்ஸில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். பேச்சுலர் பசங்களாம் உங்களுக்காக தான்டா அக்கா இவ்வளோ அழகாக பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பேச்சுலருன்றதுனால ரொம்பலாம் தேவையில்ல, சும்மா 2 கிளாஸில் மட்டும் சிம்பிளாக பிரியாணி பண்ணால் போதும். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் வச்சுருக்க இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம சூப்பராக பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம், கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு கர்டு, அதுக்கப்புறம் 4 இல்ல 5 பச்சை மிளகா, கேசரி தூள், அப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி, அப்புறம் புதினா, அப்புறம் நமக்கு முக்கியமாக தேவை பாஸ்மதி ரைஸ். அதில் தான்டா கமன்னு வரும். அப்படியும் இல்லைன்னா நம்ம நார்மல் ரைஸ்லேயும் எடுத்துக்கலாம். நான் இண்டியா கேட் ரைஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் சிக்கன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூனு கர்ட் போட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். நம்ம பிரியாணிக்கு வந்து நம்ம ரொம்ப சிக்கன் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நல்லா கர்டு போட்டு ஒரு மிக்சிங்கை பண்ணி சாஃப்டாக அதை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணுற வரைக்கும் இதை நல்லா ஊறிட்டோம். ஓகேவா? சிக்கன் வேறு மாதிரி. ஓகே, எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். அடுப்பை பற்ற வைக்கணும். அப்புறம் எவனா வந்து கேட்பாண்டே அடுப்பை பற்ற வைக்காமல் ஏன் காசு சொன்னேன்ட்டு, அதுக்கு தான் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டால் போதும். ரொம்ப ஆல்ரெடி சிக்கனு கொலஸ்ட்ராலு, எண்ணெயும் அதிகமாக ஊற்ற வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். சரியா? ஏன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன். ஓகேவா? 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அண்ட் தென் வீட்டில் இருக்க கொஞ்சோண்டு அப்புறம் என்ன ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சூடாக எண்ணெய் காஞ்ச பிறகு இது அப்படியே கொஞ்சம் பட்டெல்லாம் போட்டு இது கொஞ்சமாக போட்டு நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல 4 இல்ல 5 பச்சை மிளகா வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பச்சை மிளகாவை தூக்கி அது உள்ள போடணும். அதை கீறி போடணும். அப்போ இன்னும் அதோடைய ஸ்பைஸ் நம்ம வேறு எந்த சில்லி தூளும் போட மாட்டோம். ஜஸ்ட் இந்த 4 இல்ல 5 பச்சை மிளகா போட்டால் நல்லா வேற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பச்சை மிளகா வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்லா டேஸ்ட்டாக வேணும்ல. அப்புறமேட்டுக்கு வெங்காயம். இந்த வெங்காயத்தை பேச்சுலர் பசங்களாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன். வெங்காயத்தை எப்படி குட்டி குட்டியாக இவ்வளோ அழகாக ரொம்ப மெலிசாக பண்ணுறதுனா, சீவல் இருக்கும்ல, பஜ்ஜிக்கு சீவும் இல்லடா உருளைக்கிழங்கு வச்சு. ஸோ அதில் வந்து நான் வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் அதில் நான் சீவிருக்கேன். ஸோ அதனால் இவ்வளோ அழகாக மெலிசாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். ஸோ அது வதக்கிறதுக்கு நான் உப்பு மட்டும் போடுவேன். 1 ஸ்பூன் உப்பு நீங்கள் போட்டு வெங்காயத்தில் போட்டு வதக்குனீங்கன்னா அது இன்னும் ஒரு சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சின்ன டெக்னிக்கு. ஸோ அது உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறணும். வதங்க விட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கணும்னா, இஞ்சி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக, பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டு இது ரெண்டுத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நல்லா வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதிலேருந்து எடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூனு நல்லா போடணும். இது அரைச்சி வச்சுருக்கேன் பாரு இவ்வளோ அழகாக. ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நல்லா போட்டு கமன்னு வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டோடைய வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சரியா? ஏன்னா நல்லா திரிஞ்சு அழகாக வரணும். நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சிட்டு பிறகு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல, அந்த தக்காளியை போடணும். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 தக்காளி, அவ்வளோதான். இது போதும். 2 பேருக்கு சமைக்க இது போதும். ஸோ அதனால் இதை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ வதக்கி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருந்தோம்ல புதினா அண்டு கொத்தமல்லி, அதை எல்லாத்தையும் இதில் ஒரு வாட்டி போட்டு கமன்னு வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி நல்ல வாசனை அடிக்கும், சூப்பராக வாசனை அடிக்கும். நம்ம சிக்கனையும் வேறு கழுவி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் தயிர் ஊற்றி. ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா எவ்வளோ அழகாக போடுறேன்ல நான், சூப்பராக மேலே நல்லா உதிரியாக சூப்பராக. எனக்கே என்ன சொல்கிறது, அதை சாப்பிடும் போது அம்மா டேஸ்ட்டு என்னமா இருந்துச்சு தெரியுமா, வேறு மாதிரி. சரி, ஓகே, கடகட மடமட நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இது எடுத்து வச்சுருக்கல சிக்கனில் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு கேசரி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா கேசரி தூள் அதுக்கப்புறம் கலர், பிரியாணினா கலர் தானே, கொஞ்சம் லெமன் போட்டோன்னா அந்த புளிப்பு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கும் போதே உப்பு போட்டதுனால சிக்கனில் நான் உப்பு போடலை. ஸோ அந்த சிக்கனை தூக்கி மேலே போட்டுட்டேன் நல்லா.
இப்போ வந்து 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன குவான்டிட்டின்னு நான் சொல்கிறேன், சரியா? நல்லா வதக்கக்கூட நல்லா அப்படியே சூப்பராக வதக்கிறோம். ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச மாதிரி பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, இந்தியா கேட் ரைஸ் இருக்குல்ல, ஸோ 2 பேருக்கு சமைக்கிறதுக்குன்னா 2 கிளாஸ் அரிசி போதும். இதில் வந்து குவான்டிட்டி வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்பயுமே நார்மல் ரைஸ்னால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இது பிரியாணி அரிசின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விதமாக. இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு நான் 3 கிளாஸ் மட்டும் தான் தண்ணி ஊற்றி சமைக்க போகிறேன். சிக்கனில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், அதுவே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் தண்ணியில் ஊற்ற தேவையில்ல. நல்லா அப்பயே நம்ம சமைக்கும் போதே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். ஏன்னா வந்து ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தண்ணி 3 கிளாஸ் கரெக்டாக ஊற்றுவேன். 1 கிளாஸ் ஊற்றிட்டேன்னா அடுத்து 2வது கிளாஸ் ஊற்றுவேன். இது வந்து 2வது கிளாஸு. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 3 கிளாஸ் மட்டும் ஊற்றுங்க, எக்ஸ்ட்ராவாக ஊற்றாதீங்க. அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும், சூப்பி பிரியாணியாக ஆகிடும் நார்மல் பிரியாணியை விட. அதுக்காக சொல்கிறேன், கரெக்டாக 3 கிளாஸ் ஊற்றுங்கடா. கிளாஸ் ரொம்ப முக்கியம், அதுக்குன்னு கிளாஸை போட்டுறாதீங்க. கரெக்டாக 3 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி பண்ணும் போதே சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டுக்கு நம்ம அந்த ரைஸை மேலே போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரைஸை மேலே போட்டுட்டு குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் வந்து எடுத்தா அம்மா கம்மன்னு பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தியா? எஸ், கரெக்டாக நல்லா கொதிக்கும் போது நம்ம குக்கரை மூடி வச்சுட்டாலே போதும், டக்குன்னு விசில் வந்துடும். இப்படின்றதுக்குள்ளே விசில் வந்துடும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகவே தேவையில்ல. நான் சொல்கிறதுக்கு வேணால் இவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் நீங்கள் அவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக கம்மன்னு பண்ணிவிடுவீங்கன்னு தெரியும். விசில் சத்தம் வந்துருச்சு, விசில் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே விசில் வந்துடும். ஓகே, நான் அதுக்கு வந்து தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி